உடைக்கப்பட்டு சிதைந்து போய் சரிப்படுத்தவே முடியாத நிலையில் இருப்பதை போல ஒரு சூழ்நிலை. நெகேமியா 4:1. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளில் முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னார். வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பழுது பார்த்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். வேலை ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கு. எருசலேமின் மதில்களை கட்டுகிறதான அந்த வேலைகள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பிசாசினால் இடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டது. ஆதாமின் மூலமாக இடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு நாசமாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை திரும்ப கட்டும்படியாக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே வந்திருக்கிறோம். பிசாசு இடிக்கிறான், இயேசு கிறிஸ்து கட்டுகிறார். பிசாசு ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறான், தேவன் அதை எல்லாமாக மாற்றுகிறார். உனக்கு உதவி செய்கிறதான தேவனாக இருக்கிறார். சுட்டரித்து போடப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ? பிரச்சனை எப்படிப்பட்டது? மண்மேடாக மாறி இருக்கிறது. பிரச்சனையை பாருங்க, எப்படிப்பட்ட பிரச்சனை. கற்கள் எப்படி இருக்கிறதா? சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டு எரிந்து ஒன்றுமில்லாமல் போனபடியினால் அந்த கற்கள் இன்றைக்கு மண்மேடுகளாக மாறிவிட்டது. மண்மேடுகளை திரும்ப எப்படி கற்களாக மாற்றுவது? சுட்டரிக்கப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு திரும்ப இவர்களால் உயிர் கொடுக்க முடியுமோ என்று அவர்களை பரியாசம் பண்ணுகிறான். பிசாசு சொல்றான், எல்லாம் முடிஞ்சிருச்சு உன் வாழ்க்கையில, இனி உனக்கு என்ன நடந்துட போகுது? உன் வாழ்க்கையில உனக்கு என்ன இன்பம் கிடைத்து விட போகிறது? இனி உனக்கு என்ன எதிர்காலம் இருந்து விட போகிறது? நீ சுட்டரித்து போடப்பட்ட மண்மேடாக மாறிப்போன ஒரு கல்லாக இருக்கிற. நீ முன்பு இருந்ததை போல இப்போது இல்லை. நீ நலிந்து நசிந்து ஒன்றுமில்லாமல் போய்விட்டாய். இனி உனக்கு உயிர் கிடைக்குமா? இனி உன் வாழ்க்கைக்கு உயிர் கிடைக்க முடியுமா என்று சத்துரு கேட்கிறான். இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சுட்டரிக்கப்பட்டு மண்மேடுகளாக போனதான அந்த இடத்தை திரும்பமாக செம்மைப்படுத்தி அங்கே அலங்கத்தை கட்டி முடிக்க நெகேமியாவுக்கு கர்த்தர் உதவி செய்தார். இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும்